ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டின் இறுதி ஓய்வு நாளிலே ஆண்டுடைய இறை சன்னிதானம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கு நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவொரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை முடிச்சூட்டி காக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன், நன்றி சொல்கிறோம். இந்த 2025 ஆண்டின் இறுதி ஓய்வு நாளை நாங்கள் காணுகிற பாக்கியமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் அனைவரும் இறை சன்னிதானத்தை நாடி வருகை தந்து ஆண்டவராகிய இறைவனை இந்த கடைசி ஓய்வு நாளிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீகமான இறை பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதுவரைக்கும் பாதுகாத்து ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டை முத திரு கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறைவேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளின் வழியாக உம் திருநாமம் ஒன்றே மகிமையும் மாட்சிமையும் அடையட்டும். இவைகளின் ஊடாக நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராக இறைவன் தாமே கிருபை செய்வீராக. கழிந்து போன வாரம் முழுமையாக கடவுள் எங்களை பாதுகாப்பான முறையில் வழிநடத்தி காத்து கொண்டு வந்த உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஓய்வு நாள், இந்த புதிய வாரம் கர்த்தராகிய இறைவன் தொடர்ந்து இந்த வாரம் முழுமையாக எங்களை நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசு ஆண்டவரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்காரமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 168வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும். ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதையிடம் என்கிற பாடல் 168வது கீர்த்தனை பாடல்.
ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. தீங்கணியோ நமது தேவனி கண்மணியோ மேத்தவே உலகிரோ நீக்கிடும் அதிசய மேவியவே நொழியோ. மேத்தவே உலகிரோ நீக்கிடும் அதிசய மேவியவே நொழியோ. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ. தாகம் தீர்த்திடும் பானமோதா ஆவலா ஏழைகள் அடைந்திடும் மடைக்கலமானவர் இவர்தானோ. ஆவலா ஏழைகள் அடைந்திடும் மடைக்கலமானவர் இவர்தானோ. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தே உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற் இருதயம் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின் படி பாவமுள்ளவர்களும் தீட்டுவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கம் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும் உடைய மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த இது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும்.
பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறான். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்தருளுதாக வாக்கு தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். நாம் நின்ற வண்ணமாகவே கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றவும். பாடல் புத்தகத்தில் 75வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. உமது சாட்சியங்கள் மிகவும் உண்மையுள்ளவை. உமது ஆலயத்தின் அலங்காரம், உமது சிங்காசனம் பூர்வ முதல் நிலை பெற்றது. யெகோவா அரசாளுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். தீருக்கிறது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே எப்போதுமான யுக யுகங்களா இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவாறே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தே இருக்கிறவாறே, எங்களுக்கு இரங்கும்.
ஒருவர் உன்னதமானவராயிரோ கேரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, உமது நேசகுமாரனின் நாமத்தில் நாங்கள் நற்கிரியைகளில் பெருகும்படி எங்கள் செய்கைகளை உமது பிரியத்தின்படி நடத்த வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் விளைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராகிய எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் அமர்ந்து கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பிறந்த பண்டிகைக்கு பிறந்தன முதலாம் நாள் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி முதலாவது சங்கீத பாகம். சங்கீதம் 111 சங்கீதத்தை நான் வாசி கேட்போம். சங்கீதம் 111. சங்கீதம் 111 வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எவராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன ஒருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகளெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருடைய பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்றார் என்பது குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுது. அப்படி நாளுக்கா குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி எஸ்ஐயா புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடியும். ஏசாயா 63 வசனங்கள் 7 முதல் 14 முடிய. கர்த்தர் எங்களுக்கு செய்தருன எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய துதியையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனம் செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர் எங்களுக்கு இரட்சகரானார். அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகிலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்தில் இருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே?
அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையையும் புயத்தினாலும் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். அப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு பகுதி வாசிக்க முடிந்தது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட திருப வாக்கியம் அது கலாத்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் முடிய. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 முடிய. நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது கடவுள் தம்முடைய குமாரனை இஸ்ரவேலிடம் பிறந்தவராகவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் தம்முடைய குமாரனின் ஆவியை கடவுள் உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையல்ல, புத்திரனே, நீ புத்திரனே ஆனால் கடவுளின் மூலமாய் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய் என்றார் என்பதே. குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்க முடிந்தது. குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவானின் புத்தகம் மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் முடியும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 23 முடிய. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வாழ்வழித்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்றும் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கிலாயோ தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றார். குறிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவனுள்ள திருமறை பகுதியை வாசிக்க முடிந்தது. ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து சிலுவையில் அறை உண்டு மரித்து அடங்கு பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். வீட்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தோரை மறைத்தோரை நயந்திருக்க வருவார்.
விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவருடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 146வது ஞான பாடலை இணைந்து பாடும் கேள் ஜென்மித் ராயருக்கு என்கிற பாடல். 146வது பாடல். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஆண்டின் இறுதி ஓய்வு நாளின் காலை பொழுதுல ஆண்டுடைய இறை சன்னிதானம் நாடி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாவது ஞாயிறாகிய இந்த நல்ல நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற ஆண்டவருடைய திருவார்த்தை நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 துவங்கி 23 முடிய. The Gospel according to St. Matthew chapter 2 verses beginning from 13 to 23.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தைகளை சிந்திக்க முற்படும்போது ஆண்டவராகிய இறைவன் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமொழிகளை நாங்கள் அனைவரும் உள்வாங்கவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வழிபடும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டினுடைய கடைசி ஓய்வு நாள் இல்லையா, ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஆண்டு ஃபுல்லாக நம்மால் ரெகுலராக சண்டே வர முடியலை, நிறைய நமக்கு பிஸி ஷெடியூல் இருக்குது, அப்படி தானே? அப்படி இருக்கிறத போது இந்த கடைசி ஓய்வு நாளாவது என்ன பண்ணோம், வந்து இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆனால் வராதவங்க வராமல் தான் இருக்காங்க. வருகிறவர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக அநேகர் வந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு உயரிய இடத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த இடத்தை விட்டு சற்று கீழ் இறங்குவதோ, அந்த இடத்தை இன்னொருவருக்கு விட்டு கொடுப்பதோ பல நேரங்களில் ஒரு செய்ய முடியாத, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு காரியமாகவே கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய சுகத்தை, அந்த இருக்கையினுடைய சுகத்தை கண்டவர்கள், அந்த இருக்கையினுடைய மேன்மையை அனுபவித்தவர்கள் ஒருபோதும் அடுத்தவருக்கு அதை கொடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக கட்டாயம் இருக்க மாட்டார்கள். ஸோ இவ்வளோ நாள் நான் இருந்தேன், சரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வச்சுங்க அந்த இடத்த, திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வேணா நான் வரேன், ஒரு சின்ன கேப் என்று ஒருபோதும் ஒருவரும் பல நேரங்களில் நாம் வாழும் வாழ்க்கையில் இருப்பது மிக மிக அரிதான ஒரு காரியம். ஏனென்றால் எல்லோருமே ஒரு இடத்திற்கு போய்விட்டால் அந்த இடத்தை விட்டு இன்னும் மேல் போக வேண்டும் நினைப்பார்களே தவிர கீழ் இறங்குவது மிக மிக கடினமான ஒன்று. இப்போ நம்முடைய சிந்தனை பகுதிக்கு முந்தைய வசனங்களை நாம் படிக்கும்போது மிக தெளிவாக இருக்கிறது. அதில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஏரோது அரசன் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பின் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு ஆண்டவர் பிறந்த பிறகு ஏரோது ராஜாவினுடைய அந்த நாட்களில் நடைபெற்ற நிகழ்வை இத்திருமறை பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன நடக்குதுன்றது நமக்கு நன்கே தெரியும். அங்கே சாஸ்திரிகள் அவரிடத்தில் வந்து கேட்பார்கள், யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு, இங்க சர்ச்சுக்கு வந்துட்டு என்கிட்ட இந்த சர்ச்சுக்கு ஐயர் எங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் தாங்க இந்த சர்ச்சுக்கு ஐயரு. அதுபோல நீங்க பணி செய்யக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை பார்த்து உங்களுடைய பொறுப்பு பதவி என்று ஒன்று இருக்கும்போது அதை சார்ந்தவர் எங்கே என்று கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த இடத்திற்கு இன்னொருவர் வரப்போகிறாரோ என்கின்ற ஒரு அச்சம் தோன்றும். அப்போ ஏரோது ராஜாவுக்கு மிகப்பெரிய கலக்கம், நான் தான் இந்த நாட்டுக்கு அரசர், ராஜா. அப்படி இருக்கும்போது ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறானே, இது என்ன இது என்று அவர் மிகவும் கலங்கி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்துல, அதை கேட்டபோது ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு கூட எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. சோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கலக்கம் ஏற்படுகிறது. இயேசு இந்த யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவருடைய அந்த முக்கியமான நிகழ்வு. சோ இப்படி இருக்கும்போதுதான் நாம் தொடர்ந்து அந்த திருமறை பகுதியை நாம் படித்து கொண்டே இருக்கும்போது ஏரோது ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவுக்கு வராரு?
2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறான். எவ்வளவு கொடூரமான அரசனாக அவன் இருக்கிறான்னு பாருங்க. இன்னும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. அப்படி ஒரு சின்ன செய்தி கேட்ட மாத்திரத்துல அவன் உடனடியாக விரைந்து செயல்படுகிறான். பதவி ஆசை, அந்த இடத்தினுடைய சுகம், அதை அனுபவித்தவன் அதை விட்டு கொடுக்க மனமில்லை. ஆகையினாலே சின்ன பிள்ளைகள் பிறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி கேட்கிறான். ஸோ அது கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். குவித்தார்கள், கொன்று குவித்தார்கள். எல்லா பிள்ளைகளையும் ஏரோது கொன்று குவித்தான். இப்படி இருக்கிற போதுதான் நாம் தொடர்ந்து திருமறையில வாசிக்கிறோம். நம்முடைய தியான பகுதியில 13வது வசனத்துல, அவர்கள் போன பின்பு, யாரு? சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வைத்து அவரை வணங்கிவிட்டு மீண்டும் அவர்கள் தங்கள் நாட்டுக்கு போகிறார்கள். அப்படி அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தோன்றி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொல்லுகிறார். எகிப்திற்கு, எகிப்து அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் கொடுமையான கஷ்டங்களை அனுபவித்த ஒரு நெருக்கடியான வேதனையின் இடம்தான் எகிப்து. அங்கிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி வந்த போதிலும் மீண்டும் பார்வோன் மனம் இருதயம் கடினப்பட்டு தன்னுடைய சேனைகள் எல்லாம் அனுப்புகிறான், தன்னுடைய வீரர்களை. அவர்களை என்ன செய்யுங்க, மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வாங்க, அவங்களை அடிமையா நம்ம வச்சுட்டு இருக்கிறதா நமக்கு நல்லது, அவர்களை விட்டா நல்லாவே இருக்காது என்று சொல்லி மீண்டும் அனுப்பினான். ஸோ மீண்டும் அவர்கள் போல விரும்பினாங்களா இஸ்ரேல் மக்கள்? அவர்கள் பயப்படுறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே. முன்னாடி செங்கடல், பின்னாடி அந்த எகிப்தின் பார்வோனின் சேனைகள் வருகிறார்கள். அப்ப மீண்டும் அந்த நாட்டுக்கு போகக்கூடிய எண்ணம் ஒருபோதும் இஸ்ரேல் மக்களுக்கு இல்லவே இல்லை. காரணம், அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார்கள். அப்படி இருக்கும்போது அதே இடத்திற்கு இப்பொழுது யார் போறது? இயேசு ஆண்டவரும் அந்த குழந்தை இயேசுவும் அவருடைய பெற்றோர்களும் அங்கே போகிறார்கள். எதற்காக போகிறார்கள்? இங்கே ஏரோது அரசனுடைய மிகப்பெரிய அந்த கொலை செய்ய தேடுகிறான், உங்களை வீழ்த்தி விடுவான். அவருக்கு பயந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை இறைவன் தூதர் வழியாக காண்பிக்கிறார். சோ எங்கே பாதுகாப்பு இல்லை என்று இருந்ததோ அதே இடத்துல கடவுள் பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பல நேரங்களில் யோசிப்போம், நாம் இருக்கிற இடம் அல்லது நாம் போகிற இடம் அல்லது நம்முடைய நபர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், அவங்க இப்படி அவங்க அது இப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நமக்கு எதிரானவர்களாய் இருந்தாலும் அல்லது நமக்கு எதிரான இடமாய் இருந்தாலும் எதிரான ஆட்களாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் அவர்கள் வழியாகவும் கடவுள் நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு தெளிவூட்டுகிறது. எகிப்திற்கு போகிறார்கள். தூதர் சொல்லுகிறார், மீண்டும் நான் சொல்லும் வரையிலும் அங்கேயே இருங்கள் என்று சொல்லுகிறார். சோ அந்த ஏரோதினுடைய கொலை முயற்சியிலிருந்து அவர்கள் முதலாவது காப்பாற்றப்படுகிறார்கள். 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போய் ஏரோதுவின் மரண பரியந்தம் அங்கே அவன் இருந்தான். ஸோ அவன் சாகர வரைக்கும் அங்கே இருக்கிறான். அவரை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவருடைய வாழ்வு முடிகிற வரையிலும் கடவுள் பாதுகாப்பான இடத்திலே வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கு எதிரானவர்களாய் அல்லது என்ன
காரியமாக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போய் நாம் பாதுகாப்போடு இருப்போம் வாழ்க்கையில் என்கிற எண்ணம் நமக்கு என்றும் வேண்டும். கடவுள் காப்பார். அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நமக்கு சரியான இடம் அது இல்லை என்றாலும் கடவுள் நம்மை காக்கிறவராயிருப்பார். ஸோ கடைசி வரையிலும், மரண பரியந்தம் வரையிலும் இவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்துல ஒரு வேத வாக்கியம் அங்கே இறுதியிலே நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க. சோ ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை இங்கே இயேசுவில் நிறைவேறிற்று அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 16வது வசனத்துல வாசிங்க. சோ இங்கே தொடர்ந்து ஏரோதினுடைய செயல் என்ன அப்படின்னா, இயேசு கிடைக்கல, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்னு அவருக்கு தெரியல, ஆனால் செய்தியை கேட்கிறார். இப்படி இருக்கும்போது இயேசு, அந்த குழந்தையான இயேசு ஆண்டவர் காக்கப்படுகிறார். இவன் தொடர்ந்து அவனுடைய செயல்கள் எல்லாரையும் கொல்ல ஆரம்பித்தான், கொன்று குவைத்தான். மீண்டும் நாம் திருவசனத்திலே வாசிக்கிறோம், இதுவும் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. 17, 18 நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். கடைசி 18வது வசனத்துல எரேமியாவின் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிற்று. எரேமியா 31:15 வாசிக்கும் போது நமக்கு தெரியும். இதுவும் ஏற்கனவே எரேமியா தீர்க்கனால் முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிற்று. தொடர்ந்து நாம் படிக்கிறோம் 20வது 19:20 ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றினான். நீ எழுந்து பிள்ளையும் கூட்டிக் கொண்டு தேசத்துக்கு போ. பிள்ளையின் வாங்கத் தேறினவன் இறந்தான். அவனுடைய பிராணனை, அவனுடைய உயிரை வாங்க தேடினவன் இப்போது உயிரோடு இல்லை. அவர் உயிரை வாங்க தேடினாள், ஆனால் இறுதியில அவர் உயிர் வாங்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஸோ கடவுள் மிகவும் ஆற்றல் நிறைந்த கடவுள். நமக்கு எதிராக என்ன யார் செயல்பட்டாலும் நாம் இருப்போம், ஆனால் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் வீழ்வார்கள் என்பதை நாம் எப்போதும் விசுவாசிக்க வேண்டும். கடவுளுக்காக நாம் வாழும்போது, கடவுளை விசுவாசம் வைத்து நாம் வாழும்போது, நமக்கு எதிராக நபர்களோ அல்லது என்ன வியாதிகளோ வருத்தங்களோ என்ன வந்தாலும் அது முற்றிலுமாக வீழ்ந்து போகும், மாறி போகும். நாம் இருப்போம், ஜீவனோடு இருப்போம். அதற்கு இது ஒரு அற்புதமான உதாரணமாக நாம் பார்க்கலாம். அப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போய்விட்டார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். 21, 22 ஆகிய வசனங்களை நாம் தொடர்ந்து படிக்கும்போது, அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அங்கே ஏரோதினுடைய மகன் அரசாட்சியில் இருக்கிறான் இல்லையா? அர்கேலாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன், ஏரோதினுடைய மகன், அவருடைய ஸ்தானத்துல அரசராக இப்பொழுது வீற்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் அங்கேயும் போக யோசிக்கிறார்கள். ஒருவேளை தந்தை வழி மகனும் கொல்ல நேருமோ என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. மீண்டும் சொப்பனத்தில் கடவுளால் அவர்கள் எச்சரிப்படைந்து கலிலேயா நாட்டின்
புறங்களுக்கு விலகி போய் நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் செய்தான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது அங்கே இறுதியில நிறைவேறிற்று. அதுவும் எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம், சங்கீதம் 22:6. இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இறுதியில இங்கே நிறைவேறுகிறது. அவர் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்றுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் உண்டு, நஸ்ரேயன் இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கேயும் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையில ஆங்காங்கே அப்போது எப்போதெல்லாம் நிகழ வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நிறைவேறி கொண்டே இருந்தது. இந்த நாட்களில அவருக்கு என்ன ஆபத்துக்கள் நேர்ந்தாலும் அவர் தூதரால் எச்சரிக்கப்பட்டு அவருடைய ஆலோசனையினால் அவருடைய பெற்றோர்கள் மிக பாதுகாப்பான முறையில அவர்கள் இயேசுவை அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த திருமறை பகுதியின் வழியாக நாம் அநேக பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் என்ன வந்தாலும் நாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவோம், பாதுகாப்பான இடத்தில் தங்கப்படுவோம். பாதுகாப்பான இடம் ஒருவேளை பயங்கரமான இடம் என்று நாம் நினைத்திருந்தாலும் அங்கே நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவருடைய தூதரால் நமக்கு ஆலோசனை வழங்கப்படும், எச்சரிப்பு கொடுக்கப்படும். நாம் மிக மிக சரியான வகையில நாம் வழிநடத்தப்படுவோம். அங்கே இயேசுவின் வாழ்க்கையிலும் எதெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அதெல்லாம் நிறைவேறி கொண்டே இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்னெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அதெல்லாம் நாம் என்ன நினைத்தாலும் அது நிறைவேறி கொண்டேதான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் பல திட்டங்களை கட்டாயம் வைத்திருப்பார். நாம் யோசிப்போம், இது என்ன இப்படி நடக்குது, அது என்ன அப்படி நடக்குது, ஏன், எதுக்கு, நிறைய கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் கடவுள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். அது எப்பொழுது நிகழ வேண்டுமோ அப்பொழுது கட்டாயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு நாம் நம்மை இணங்கச் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப நாம் ஒரு டிராக்ல பயணித்தால் அது எப்படி நிறைவேறும்? கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே யோசேப்புக்கு சொப்பனத்திலே மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கடவுளின் தூதர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இவை எல்லாத்தையும் கேட்டவர், இவர் சொல்றதெல்லாம் நம்ம எங்க கேட்கறது, இதெல்லாம் சாத்தியமா, இது நடக்குமா, அங்க போனா எப்படி, எகிப்துக்கு போக சொல்றாரு எப்படி அப்படின்னு அவர் கேள்வியெல்லாம் கேட்கல இல்லையா? ஆபிரகாம் அது மாதிரிதான் அழைச்சாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போனாரு. எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஒண்ணுமே தெரியல. ஆனா கண்மூடித்தனமாக கடவுளை நம்பி விசுவாசித்து புறப்பட்டு போனார். எப்படியெல்லாம் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமோ சொன்னபடியே பல்மடங்கு ஆசீர்வதித்தார். உன் சந்ததி பெருகும், நீ பெருகுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் எல்லாம் சொல்றாரு. அப்படியே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்திற்கு, அவருடைய தீர்மானத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை இணங்கச் செய்து கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செயல்பட்டால் கடவுள் நிச்சயம் நம் வாழ்வின் திட்டங்களை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டுமோ அப்பொழுது கட்டாயம் நிறைவேற்றுவார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இத்திருமறை பகுதி. யோசேப்பு, மரியாள், இயேசு, குழந்தையான இயேசு. இந்த மூவரும், அதுல குறிப்பாக யோசேப்பு, மரியாள், அதில் இன்னும் குறிப்பாக யோசேப்புக்கு தான் கடவுள் தூதர் வழியாக சொப்பனத்தில் தோன்றி கொண்டே இருந்தார். அவர் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்டு செயலாற்றி கொண்டே இருந்தார். ஏன் கடவுள் இவ்வளவு செய்யணும்? எதனால செய்யணும்? எதனால? கடவுள் தன் மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இப்ப நாம ஒருவேளை நம் பிள்ளைகளை வெளியில் அனுப்பி வைக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ படிக்கிறதுக்கு சென்னை, பெங்களூர், வெள்ளூர், இங்கிருந்து நம்ம விட்டுட்டு அவங்க வெளியில இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. அல்லது டிராவலிங்கா இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி கேட்டே இருப்போம். ஃபோன் இருக்குல்ல, லெட்டர்லாம் போறதெல்லாம் போய் இப்போ ஃபோன் டக்குன்னு எடுத்தோமா, எங்க இருக்கீங்க,
சாப்பிட்டியாப்பா, என்னம்மா பண்ற, பத்திரமா இருங்க, பார்த்து சொல்லிட்டே இருப்போம், விசாரித்து கொண்டே இருப்போம். நம்முடைய மனம், நம் எண்ணம், சிந்தனை எல்லாம் அவர்கள் மீதே கட்டாயம் இருக்கும். அதில் இங்கிருந்து அப்ராட் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் ஏறிட்டீங்களா, உக்காந்துட்டிங்களா, லேண்ட் ஆகிட்டிங்களா, போயிட்டீங்களா, நிறைய கேள்விகள் அவர்களை விசாரித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நம் பிள்ளை, என் மகன், என் மகள், என் அன்பார்ந்தவர், அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது, அந்த ஒரு அன்பு இருக்கிறது. ஸோ கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், கடவுளுக்கு இப்போ நமக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது இல்லையா? முன்னாடியெல்லாம் 10 பிள்ளை கூட அவங்க அசால்ட்டா பெட்ஸ் எடுத்தார்கள், இப்பெல்லாம் நம்ம தெரியும். ஸோ அதுபோல கடவுளுக்கு சொந்த குமாரன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரு இல்லை. கடவுளுக்கு திருமறை சொல்லுகிறது ஒரே பேரான குமாரன், ஒரே மைந்தர், அந்த ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பிவிட்டவர். அப்ப கடவுள் எப்படியெல்லாம் தன் மகன் மீது அக்கறை கொண்டிருப்பார் அப்படின்னு யோசிச்சுப்பார். தன் மகன் பாதுகாக்கப்படணும், அவர் குழந்தையா வந்திருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ண முடியாது, பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவர் 30 வயசுக்கு அப்புறம் ஊழியம் செய்யும் போது அவரை யாராலும் நெருங்க முடியல, அப்படிதானே? அவருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அவருக்கு எதிராக வந்தவர்கள் எல்லாம் அவர் வார்த்தைகளினாலே அவர்கள் அடித்து விரட்டினார். அவங்களால ஒன்றும் அவரை நெருங்கவே முடியல. அநேக அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அவருடைய ஆற்றல் மிக அதிகமாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்ப குழந்தையானவர், அந்த குழந்தை எப்படி இருக்கும் அவர் நமக்கு தெரியும். அதுதான் இறையியல், இந்த நம்முடைய லூதரன் இறையியல் அல்லது ரெஃபர்மேஷன், அந்த சீர்திருத்தப்பட்ட இறையியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் 100% மனிதர், 100% கடவுள். He is 100% God and 100% human அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். அவர் முழு மனித தன்மை கொண்டவர், முழு தெய்வத்தன்மை கொண்டவர், நிகர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ குழந்தையாக பிறந்திருக்கிறார், ஆனால் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எப்படி ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய கூடும்? ஆகையினாலே அந்த குழந்தையாய் இருக்கிற அந்த இயேசுவை தன் மகன், தன் கடவுள், தன்னுடைய ஒரே பேரான மைந்தர், அவரை சரியான வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் பாதுகாத்து கொண்டே இருந்தார். ஆலோசனையை அவருடைய பெற்றோர்களுக்கு வழங்கி கொண்டே இருந்தார். அவர்களும் சரியானபடி அதை கீழ்ப்படிந்து கேட்டு செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஸோ இதே போன்றுதான் கடவுள் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே மைந்தர் தான், ஒரே மகன் தான் கடவுளுக்கு. ஆனால் இந்த முழு உலகத்தில் இருக்கிற அனைவருமே கடவுளுக்கு மகன், மகள். எப்படி நாம் வாசி கேட்டதான நிறுவ பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4 துவங்கி நாம் வாசிக்கும் போது, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது, சரியான டைம், சரியான நேரம், the fulfillment of the time அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரியான நேரம், சரியான காலம் நிறைவேறின போது கடவுள் தம்முடைய குமாரனை ஸ்ரீனிடம் பிறந்தவராகவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராகவும் அனுப்பி வைத்தார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடும் தம்முடைய குமாரனின் ஆவியை கடவுள் உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீங்கள் அடிமையல்ல, புத்திரனே. நீ புத்திரனே ஆனால் கடவுளின் மூலமாய் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய் என்று பவுல் கலாத்தியருக்கு சொல்றார். ஸோ கடவுள் தன் மகனை அனுப்பி வைத்தார், எல்லாரையும் மீட்டுக்கொள்ள, எல்லாரையும் அவருடைய பிள்ளையாக மீட்டு மாற்ற அவர் அனுப்பினார். நம் அனைவருமே அவருடைய மகனாக, மகளாக இருக்கிறோம், அவருடைய குமாரன், குமாரத்திகளாக இருக்கிறோம். ஸோ நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த மேலான அந்த பிள்ளையினுடைய ஸ்தானத்தை பெறுகிறோம். இங்க புத்திரன், அந்த ஆண், அதை பற்றி தான் மையப்படுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா திருமறையில் அப்படிதான் நிறைய இருக்கும்.
நீங்கள் அப்படி எதுவும் நினச்சிக்காதீங்க. அதில் ரெண்டுமே அடங்கி இருக்கிறது. அப்போ எழுதுனவங்க அப்படி எழுதுனாங்க. அதில் வந்து புத்திரன், அதே போல் நீங்கள் வந்து குமாரன் குமாரத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், எல்லாருமே அவருடைய மகன் மகள். நம் அனைவருமே அவரை அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை, மேலான அருளை, கொடையை கடவுள் வழங்கியிருக்கிறார். அப்போ நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்றால் கடவுள் நம்மை எப்படி பாதுகாப்பார், வழிநடத்துவார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே திருமறையில நம்முடைய தியான பகுதியில் தன் மகனை எப்படியெல்லாம் கடவுள் பாதுகாத்து வழிநடத்தி வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டே வந்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகனாக மகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற மேலான பாக்கியத்தை பெற்றிருக்கிற நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படியே செயல்படுவார், அப்படியே நம்மை நடத்துவார், அதே போன்று நம்மை பாதுகாப்பார், அதே போன்று நம்மை வழிநடத்துவார், அதே போன்று நமக்கு ஆலோசனைகளை வழங்குவார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வின் திட்டங்கள் என்னவோ அதை நிறைவேற்றுவார். நாம் அவர் சொல் கேட்டு அடிபணிந்து அவருக்கு ஏற்புடைய நிலையில அவருடைய செவி சாய்த்து அவருடைய வார்த்தைக்கு நம்மை இணங்கச் செய்து வாழ்ந்தால் நிச்சயம் கடவுளால் இங்கே எப்படி இயேசு காப்பாற்றப்பட்டு வாழ்வு பெற்றாரோ, வழிநடத்தப்பட்டாரோ, ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்களோ, அது போன்று நாமும் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். அந்த நல்ல வாழ்க்கையை நம் அனைவரும் பெற்று அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவன் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் என கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடும். கடவுளை சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஷ்டேயோ நிலைவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என் இதயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். வாழும் கடவுளே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆண்டின் இறுதி ஓய்வு நாளில் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் பெருவிழாவிற்கு பின் வருகின்ற முதல் ஓய்வு நாளில் உம்மை இல்லம் நாடி உம்மை வழிபட நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வேளையிலும் நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம் மைந்தர், ஒரே பேரான மைந்தர் இயேசுவினுடைய பிறப்பால் ஏரோது கலங்கினான். 2 வயதிற்கு உட்பட்டவர்கள் அனைத்து குழந்தைகளையும் கொன்று குவித்தான். இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் தம் தூதரை கொண்டு யோசேப்புக்கு ஆலோசனை வழங்கினேன், எச்சரிப்பை கொடுத்தேன். நீர் காண்பிக்கும் இடங்களுக்கெல்லாம் போய் பாதுகாப்பான முறையிலே தங்கினார். உம் சொல்படி செயல்பட்டார். அனைவரையும் மீட்டெடுக்கிறவராக அவரை அனுப்பி வைத்தீர். நீர் கண்காணித்துக் கொண்டே இருந்தீர். நமது அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நீர் செயலாற்றினதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்களும் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். உம்முடைய மகனாக மகளாக நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். அன்றைக்கு தன் மகன் இயேசுவை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றி செயலாற்றின அதே கடவுள் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களை பாதுகாப்பீர், வழிநடத்துவீர், ஆலோசனைகளை வழங்குவீர், திட்டங்களை நிறைவேற்றுவீர்,
இவை அனைத்தையும் நாங்கள் உணர்ந்து சொல்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டு வாழ அருளைத்தார். இந்த ஆசீர்வாதம் உள்ள வாழ்வை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரியும். என்னுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையும் ஒரு திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். சபையின் பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், ஆலோசகர்கள், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், முன்னாள் பொறுப்பாளர்கள், அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்கள், கோயில் பிள்ளை யாவரையும் ஆசீர்வதியும். இவ்வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற உம்மை தொழுது கொண்டிருக்கிற தம்முடைய மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். வழிபாட்டை தவறவிட்டவர்களும் வரக்கூடிய நாட்களை தவறாமல் பங்கெடுக்க உம்மை தொழுது கொள்ள நீர் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் புரிவீராக. ஒளிபெருக்கின் வழியாகவும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த நேரத்திலும் எங்களுடைய அன்பு மக்கள் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பாரும், ஆற்றல் படுத்தும். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள், விசேஷித்த நாட்களை காணப்போகிற மக்களை கண்ணோக்கி பாரும். புதிய ஆண்டு வளமாய் இருக்கட்டும். படிக்கிற வேலை செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய தேசத்தையும் அது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலிப்பு ஊராட்சி இருக்கிற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். செங்கலிப்பு ஊராட்சியையும், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் பொறுப்பில் உள்ள யாவரையும், ஊர் நாட்டாமை, துறை நாட்டாமை பொறுப்பில் உள்ள அனைவரையும், ஊர் மக்களையும், அருகில் இருக்கிற பள்ளிக்கூட, மருத்துவமனை யாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளுக்காக சபைக்கிறோம். மிக சிறப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காக ஆண்டவரே, ஈஸ்வரூசாவின் பொறுப்பில் இருக்கிற அனைவருக்காகவும், சபை சங்கத்திற்காக, வட்டங்களுக்காக, பொறுப்பில் உள்ள யாவருக்காகவும், திருச்சபைகள், ஆயர் பெருமக்கள், சபை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்கள், எங்களுடைய நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஸ்தாபனங்கள், இறையல் கல்லூரி யாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரை, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த வார நாட்களில் நடைபெற போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். மிக சிறப்பான முறையில் நடைபெற நீர் அருள் தாரும். குறிப்பாக இந்த ஆண்டை நாங்கள் நிறைவு செய்ய இன்னும் சில நாட்களே இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு இறுதி வழிபாடுகள், புதிய ஆண்டின் துவக்க வழிபாடு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிலும் ஆண்டவரே, உமது ஆலயத்தையும் இது திருப்பீடத்தையும் ஆயத்தம் செய்த யாவரையும், வண்ணப்பூக்களினால் அலங்கரித்தவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருமறை பகுதியை நடத்தி கொடுத்தவரையும், திருமறை பகுதிகளை படித்தவர்களையும், ஆண்டவரே, இசைக்கருவிகளின் ஊடாக உமது நாமத்தை உயர்த்தினவர்களையும், சமூக ஊடகத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வழிபாட்டிலே பங்கெடுப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகள் யாவரையும், சவுண்ட் இன்ஜினியராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் யாவரையும் கடவுளாக இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையினாலே எங்களை தொடர்ந்து இடைக்கட்டி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன். பரமண்டருக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டு செய்து போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமீன். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நாம் மீண்டுமாக வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 177வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடவும். அம்பர உம்பர புகழும் ஆதிபன் பிறந்தார் என்கிற பாடல் 177வது பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கருத்திருக்கின்றோம்.
ஓசை கேட்போம். ஞாயிறு அவர்களுக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இறையாசை பெற்றுக்கொண்ட திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேத வாசிப்பு அளித்து கொடுத்த திருச்சபை குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக தோத்திரங்களை தெரிவித்து வருகின்ற புதன்கிழமை வருட முடிவு ஆராதனையின் போது பொதுவான வேத வாசிப்பாக நடைபெறும். 1ஆம் தேதி புது வருட வேத வாசிப்பு திருச்சபையினுடைய மூப்பர்கள் வேத வாசிப்பு வாசிப்பார்கள் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை வருட முடிவு ஆராதனை மாலை 7 மணிக்கு நடைபெறும். அதே போல புது வருடம் 1/1/26 புத்தாண்டு ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். இந்த 2 ஆராதனைகளிலும் திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறை ஆசை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே நம்முடைய திருச்சபையினுடைய ஆரம்ப கால நமது கிராமத்தின் விசுவாசிகள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. திரு எல்எஸ் மோகன்தாஸ் தலைமை ஆசிரியர், முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள், அதே போல் எல்எஸ் காந்திதாஸ் அவர்கள், திரு எல்எஸ் சுதந்திரதாஸ் அவர்கள், ஆகியவர்கள் நம்முடைய ஆராதனைக்கு வருகை தர இருந்த முடியாத காரணத்தினாலே சுற்றி பார்த்தார்கள். என்ன தேவை என்பதை நம்மிடத்திலே கேட்டார்கள். இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்லே ஒரு ஸ்டீல் கேட்டு அமைத்து தருவதாக அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். எனவே அவர்களின் குடும்பத்தாருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீசஸ் விஷன் வேத நடைபெற இருக்கிறது. அதாவது சீர்காழி இயேசு பிரகாசம் அவருடைய மினிஸ்ட்ரியானது இந்த வேதவினா போட்டியை நடத்துகிறார்கள். வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த வேதவினா போட்டியானது நடைபெற இருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சபைக்கு அழைப்புதல் வந்திருக்கிறது. முதல் பரிசாக ஒரு ஸ்கூட்டர் பரிசாகும். 2வது பரிசாக ரூபாய் 1000
நல்ல ஆண்டவரே, சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலே உமக்கு ஊழியம் செய்யவும் உம் நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உம் தூய ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற மெய் ஞானத்தையும் உம் திருச்சபைக்கு நிறைந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் மிக சிறப்பாக தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, வழிபாட்டின் காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, ஆண்டவரே, அதே போன்று கிறிஸ்மஸ் பங்குத்தொகை காணிக்கைக்காக, இன்னும் படைத்திருக்கின்ற இதர காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி. படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நேற்று தினத்திலும் அருமையானையுடைய திருச்சபையினுடைய முன்னாள் விசுவாசிகளாய் இருந்து இங்கே உமது திருப்பணியை, உமது கல்வி பணியை செய்து ஆண்டவரே, எங்களுடைய ஆம்பூர் கண்கடையா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராக தாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு LS மோகன்தாஸ் ஐயா அவர்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நேற்று தினத்தில் அவர்கள் வருகை புரியவும் அவருடைய குடும்பத்தின் ஆண்டவரே உடன்பிறப்புகளாய் உறவுகளாக வருகை தந்து ஆண்டவரே அவர்கள் வந்த அந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இக்குடும்பத்தின் மக்கள் யாவரையும் இவருடைய உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் கடவுளாக இறைவனை தொடர்ந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அருமையான திரு விஜய் அவர்களுக்காக உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலாங்காயம் பகுதியை சார்ந்த இவர் ஆண்டவரே விபத்து ஏற்பட்டு தலையில் ஆண்டவரே அடிபட்டு அவர் பெங்களூரு மருத்துவமனையில் ஆண்டவரே அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவராக இறைவன் தாமே இவரை கண்ணோக்கி பாரும், இவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த சிகிச்சையின் ஊடாக நீர் தருகின்ற மேலான ஆற்றலை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே போன்று என்னுடைய திருச்சபையை சார்ந்த அன்புக்குரிய செல்வன் திஷோன் பிரபு அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடல் பகுதியில் அவர்களுக்கு பாதிப்பு அடைந்து அறுவை சிகிச்சை பற்றி இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். கர்த்தராகிய இறைவன் அன்பு மகனை நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இப்படி நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் வருகிற நாட்களில் நீ மிகுதியாக தந்து அந்த மகனை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் கூட அருமையான விஷன் ஜீசஸ் விஷன் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்துகிறதான இந்த வேத வினா போட்டிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக இறைவன் தாமே இதை நடத்தக்கூடியவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை இதில் பங்கெடுத்து அன்பு மக்கள் தங்களுடைய வேதத்தினுடைய ரகசியங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்டவரை இதில் தங்களுடைய விடைகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க நீர் தாமே துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வழிபாட்டிலும் ஆண்டவரே உமது காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்த அன்பு அடியாரையும் திருச்சபையினுடைய ஊழியங்களை ஆண்டவரே எங்களுக்கு அறிவிப்பாக வழங்கின அன்பு அடியாரையும் கர்த்தராகிய இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதியும். மெழுகுவத்தி காணிக்கை கொடுத்திருக்கிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்களோடு ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக இறை சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வருகை தருகிற வரையிலும் கர்த்தராகிய இறைவன் எங்களை காத்து வழிநடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவராகிய இறைவன் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டுடைய இறை ஆசீர்வை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி தலை வணங்குவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
வாதத்தோடு அடியாரை அனுப்பும். அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினும் மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய மகனாக